ஒரு மைல்டான காரத்தோட ஆட்டுக்கால் பாயா ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆட்டுக்கால் ஆன ரெசிபி காரசாரமாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7, 8 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வெட்டி சேர்த்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 20 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் வானம் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.